கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த வேளையில் உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் முதல் 14 வசனங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வெறும் ஆசீர்வாதம். என்னுடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்பாய் என்று சொன்னால் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே உபாகமம் 28:1-12வது வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் திறப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏற்ற காலம் என்று ஒன்று இருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த ஏற்ற காலத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த காலம் முந்தியும் அல்ல பிந்தியும் அல்ல, சரியான நேரத்திலே தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவர். முதலாவதாகவே அவர் சொன்ன வாக்குத்தத்தின்படியாக அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிற மக்களுக்கு இந்த காரியங்கள் ஏற்ற வேளையிலே நடக்கும். உங்களுடைய குடும்பத்தில் கூட பல காரியங்கள் இந்த நாளிலே நடக்காமல் இருக்கலாம். இதையெல்லாம் நினைத்து நீங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே, ஐயோ நான் இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறேனே, என்னுடைய மகளுடைய கல்யாண வாழ்க்கை, என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல வேலை, என்னுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஆரோக்கியம், என்னுடைய குடும்பத்தில் ஒரு தரித்திரம் இருக்கக்கூடாது, ஒரு செழிப்பு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேளையில் கர்த்தருக்கு முழுவதுமாக நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஏற்ற காலத்தில் நல்ல பொக்கிஷமாக வானத்தை அவர் உங்களுக்கு திறந்து ஏற்ற வேளையிலே மலையை கட்டிடுவார். இந்த மலையை கட்டடைகிற வேளையில நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. மழை என்று சொன்னால் நம்முடைய நிலத்திலே பயிர்கள் விளைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மழை தேவை. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வரணும் என்று சொன்னால் தேவன் தம்முடைய பொக்கிஷ சாலையிலிருந்து இந்த ஆசீர்வாதமான மழையை அவர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் இன்றே இந்த நாளிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்கும். ஏற்ற வேளையில் அவருடைய மழையை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிறதான ஏற்ற வேலையை நீர் எங்களுக்கு திறந்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஏற்ற வேளையில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார்.